கடந்த திமுக ஆட்சியில நேர்மையான அதிகாரிகளின் கைகள் கட்டி போடப்பட்டிருந்தன. அவங்களால நினைச்சதை செய்ய முடியல. ஆனா இந்த முறை தாவேகா சார்பா விஜய் முதலமைச்சரா வந்த பிறகு ஒரு வெளிப்படையான நேர்மையான ஆட்சி நடத்த விரும்புறாரு. அதனால இப்போ நேர்மையான அதிகாரிகளுக்கு இந்த ஆட்சி ஒரு பொற்காலம். இந்த ஸ்டேட்மெண்ட்டை யாரு சொல்லியிருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக மதுரை நாடாளுமன்ற தொகுதியில எம்பியா இருக்கக்கூடிய சு வெங்கடேசன். போன தடவை திமுக ஆட்சியில நேர்மையான அதிகாரிகளால செயல்பட முடியல, முடக்கி வச்சிருந்தாங்க அப்படின்னா சு வெங்கடேசனுக்கு அது அப்பவே தெரிஞ்சிருக்குது. அப்பவே இதை பத்தி விமர்சிச்சிருக்க வேண்டியதானே, சொல்ல வேண்டியதானே, எது உங்களை தடுத்துச்சு? இப்ப தாவேகா அரசுக்கு நீங்க ஆதரவு தர்றீங்க. ஆனா போன முறை திமுக அரசுக்கு நீங்க ஆதரவெல்லாம் தரல, அவங்க தனிச்சுதான் ஆட்சி அமைச்சிருந்தாங்க. நீங்க கூட்டணியில் ஒரு அங்கமா தான் இருந்தீங்க. அப்ப வெளிப்படையா அந்த விமர்சனத்தை வச்சிருக்கலாமே, எது உங்களை தடுத்துச்சு? இவ்வளவு தூரம் வந்த பிறகு, தேர்தலுக்கு பிறகு கணக்கு வழக்குகள் மாறி நீங்க கூட்டணியை பிரிச்சுக்கிட்டு அந்த பக்கம் போய் விஜய்க்கு ஆதரவுன்ற நிலைப்பாடு எடுத்த பிறகு போன வருஷம் எப்படி நடந்துச்சு, போன ஆட்சியில் எப்படி நடந்துச்சு அப்படின்னு இப்ப பேச வேண்டிய நிர்பந்தம் என்ன அவசியம் அப்படின்னா, ஒரு கூட்டணியில நீங்க இருக்கீங்கன்னா அப்ப கண்ணுக்கு முன்னாடி தெரியக்கூடிய குறைகளை அப்ப பேச மாட்டீங்க, சுட்டி காட்ட மாட்டீங்க. அந்த கூட்டணியிலிருந்து வெளில வந்த பிறகு லேட்டா தான் சொல்லுவீங்க. இதே லாஜிக்கை எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்தா, இப்ப தாவேகாவுடைய கூட்டணியில நீங்க ஒரு அங்கமா இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு தெரியக்கூடிய அதிகாரிகளுடைய தவறுகள், அமைச்சருடைய தவறுகளை நீங்க சுட்டி காட்டி பேச மாட்டீங்க. நாளை பின்ன தாவேகா கூட்டணியில இருந்து என்னைக்காச்சும் வெளில வருவீங்கல்ல, வெளில வந்த பிறகு பேசுவீங்க. அப்படிதானே அதை புரிஞ்சுக்கணும். ஆனா கடந்த ஆட்சியில நடைமுறையில் நாம் கண்ட உண்மை அப்படிங்கிறது இதற்கு நேர் மாறானது. ஆட்சியாளர்கள் கூடவும் அதிகாரிகள் கூடவும் சு வெங்கடேசன் ரொம்ப நெருக்கமா இருந்தார். அதன் மூலமா மதுரை நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்கு நிறைய திட்டங்களை கொண்டு வந்தார். கொட்டாம்பட்டியில காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தை அங்க கொண்டு வரணும் அப்படிங்கிறது மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. அதற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் நேரடியா பேசி 110 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட மதிப்புல அந்த காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தை அங்க செயல்படுத்தினாரு. அதே கொட்டாம்படியில பஸ் ஸ்டாண்ட் வந்துச்சு. மதுரையில போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு போட்டித் தேர்வு மையத்தை, படிக்கக்கூடிய மையத்தை உருவாக்கி கொடுத்தாரு. இப்படி எத்தனையோ சொல்லலாம். இதையெல்லாம் செய்யறதுக்கு திமுக அரசின் அமைச்சர்களும் அதிகாரிகளும் இவருக்கு ஒத்துழைக்கவில்லையா? அந்த ஒத்துழைப்பு இல்லாம தான் அதெல்லாம் நடந்துச்சா? அதற்கு ஒத்துழைத்த அதிகாரிகள் அவங்கெல்லாம் யாரு? அவங்கெல்லாம் நேர்மையான அதிகாரிகள் கிடையாதா? அப்ப அவருடைய கண்ணோட்டத்துல ஒரு செட் ஆஃப் அதிகாரிகள் மட்டும் நேர்மையான அதிகாரிகள், இவருடைய திட்டங்களுக்கு அவங்க ஒத்துழைச்சாங்க. இன்னொரு செக்ஷன் இருந்திருக்கு போல இருக்கு. அப்ப அந்த அதிகாரிகள்லாம் அவங்க நேர்மையான அதிகாரிகள், கைகள் கட்டி போடப்பட்டு அப்ப இருந்திருக்கு போல இருக்கு. இவருக்கு தெரிஞ்சிருக்கு, இவர் சொல்லலை. அப்படிதான் எடுத்துக்க வேண்டியிருக்கு. அதாவது ஒரு தேர்தல் கூட்டணியை பொறுத்தவரையிலும் ஏதேதோ கணக்கு வழக்குகள் மாறுது. என்னதான் கொள்கை கூட்டணி இவங்க சொல்லியிருந்தாலும் கூட திமுக உள்ளிட்ட எல்லா கட்சிகளும், திமுக, காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட், ஐயுஎம்எல் எல்லா கட்சிகளும் மற்ற எல்லாரும் மோசம், நாங்க தான் கொள்கை கூட்டணி அப்படின்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா தேர்தல் முடிவுகள் வந்த அடுத்த ஒரு சில நாட்கள்லயே அந்த கொள்கை கூட்டணியின் லட்சணம் என்ன அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் பார்த்தோம். அரசியல்ல ஒவ்வொரு தேர்தலுக்கும் கூட்டணி நிலவரங்கள் மாறுது. ஒரு தேர்தலில் ஒரு கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி அடுத்த தேர்தலில் அந்த பக்கம் போறாங்க. அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அப்படி கூட்டணி மாறும்போது கட்சி தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு சால்சாப்புக்காச்சும் ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்ல வேண்டிய நிர்பந்தம் அவங்களுக்கு இருக்குது. அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது. இப்ப விசிக என்ன சொல்லுது? கடந்த ஆட்சியிலே எங்களை விமர்சிச்சாங்க, இப்போ எங்களை விமர்சிக்கிறாங்க, எல்லா காலத்திலும் எங்களை கார்னர் பண்றாங்க அப்படின்னு திருமாவளவன் சொல்றாரு. மதிமுக பொறுத்தவரையும் எங்களுக்கு அங்க மதிப்பு இல்லாத இல்ல, எங்களை உதயசூரியன் சின்னத்துல போட்டியிட கார்னர் பண்ணாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இது போல இப்ப சு வெங்கடேசன் சொல்றாரு, அந்த ஆட்சியில வந்து அதிகாரிகளின் கைகள் முடக்கப்பட்டிருந்தன அப்படின்னு சொல்றாரு. முக்கியமா கீழடி அகழாய்வு மையம் உருவாக்குறதுலயும் அந்த அகழாய்வு பணிகளுக்கு ஒன்றிய பாஜக அரசு முட்டுக்கட்டை போட்டப்போ அதற்கு எதிராக வாய்ஸ் அவுட் பண்ணதுலயும் சு வெங்கடேசனுடைய பங்கு ரொம்ப முக்கியமானது. நாடாளுமன்றத்தில் அதை பத்தி பேசினாரு, பொதுவெளியில் அதை பேசு பொருளாக்குனாரு, நிறைய பத்திரிகைகள் அதை பத்தி எழுதினாரு. அதுல அவருடைய பங்கு ரொம்ப முக்கியமானது. கீழடி அகழாய்வு அந்த ஆராய்ச்சி மையம் அமைக்கும் போது அதற்கான ஆலோசனை குழுல அவரே ஒரு உறுப்பினராக திமுக அரசு தான் போட்டுச்சு. இப்போ வரைக்கும் அதுல தொடர்றாரு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் அவர் பங்கு வச்சுட்டு நல்ல ரோல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து அதை வேற மாதிரி விமர்சிச்சு பேசும்போது அதை அப்பவே சொல்லியிருக்க வேண்டியதானே அப்படின்றது தான் இமீடியட்டா மனசுல எழக்கூடிய சந்தேகம். அதனால சு வெங்கடேசன் போன்ற இன்டலெக்சுவல் முகம் நிறைந்த கம்யூனிஸ்ட் கட்சியோட தலைவர்கள் ஒருத்தராக அறியப்படக்கூடிய, எதிர்காலத்தில் சிபிஎம்முக்கு தமிழ்நாடு தலைவராக வர சாத்தியம் உள்ள இவரை போன்றவர்கள் இது போன்று சந்தர்ப்பவாதமாக பேசுறத நிறுத்திக்கணும். ஒண்ணு நேரடியா சொல்லணும், அந்த ஆட்சி நடந்துச்சா அப்பவே சொல்லிருக்கணும். இப்ப ஏதாவது பிரச்சனையை எப்ப சொல்லுங்க. இப்ப தாவேகா ஆட்சிக்கு வந்துருச்சு. தாவேகா ஆட்சிக்கு வந்ததுலேருந்து வரிசையா எவ்வளவோ பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு. திமுக ஆட்சியில் நிறைவேற்றிய திட்டங்கள் எல்லாத்துக்கும் இவங்க வந்து உரிமை கூறுறாங்க. அதுக்கு லேபிள் ஒட்டிக்கிற மாதிரி நாங்க தான் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு அமைச்சர் போதைப் பொருள் பயன்படுத்தினாரு அப்படின்னு குற்றச்சாட்டு வந்திருக்கு. அவர் இல்ல மாத்திரையை நுணுக்குனா அவர் விளக்க சொல்றாரு. இருந்தாலும் அப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்குது. இப்படி வரிசையா காங்கிரஸ் சார்பா அமைச்சராக இருக்கக்கூடிய அந்த விஸ்வநாதன் பெண் குழந்தையோட காலை பிடிச்சாரு அப்படின்னு சொல்லி அது ஒரு பிரச்சனை. இப்படி வரிசையா வேற அமைச்சர்கள் மேல என்னென்னமோ பிரச்சனை எல்லாம் வந்துட்டு இருக்குது. இப்ப இதன் பத்தி எல்லாம் அவருடைய கருத்து என்ன? இது விஜய் வந்து வெளிப்படையா நேர்மையான ஆட்சி நடத்த விரும்புகிறார் அப்படின்ற சர்டிபிகேட்டை ரொம்ப இமீடியட்டா அவர் தர்றாரு. தாவேகா ஆட்சி வந்து ஒரு 2 மாசம் கூட முடியல. அவர் எப்படி டிரான்ஸ்பரண்டான ஆட்சி நடத்த விரும்புகிறார் விஜய் அப்படின்ற முடிவுக்கு இவர் எப்படி வந்தாரு? முக்கியமா நேர்மையான அதிகாரிகளுக்கு தாவேகாவுடைய ஆட்சி ஒரு பொற்காலம் அப்படின்னு ரொம்ப ஹெவியா கொடுக்குறாரு அந்த கிரெடிட்டை.
எப்படி இப்பவே அந்த முடிவுக்கு வந்தாரு? இதற்கு பிறகு எந்த விதமான தவறும் நடக்காது அப்படின்னு சு வெங்கடேசன் உத்தரவாதம் கொடுப்பாரா, சான்றிதழ் கொடுப்பாரா? 5 வருஷம் பங்கேற்ற அந்த அனுபவத்திலிருந்து அவர் பெற்ற முடிவு என்ன? சில நேர்மையான அதிகாரிகளின் கைகள் கட்டுப்போடப்பட்டிருந்தன. ஆனா வெறும் 2 மாசம் கூட முடியாத அந்த ஆட்சிக்கு இது அதிகாரிகளின் பொற்காலம். இந்த அணுகுமுறை என்னன்னே புரிய மாட்டேங்குது.